ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தை வரலாற்று உச்சம் என்ன காரணம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 2024 ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஏற்ற இறக்கம் என்ன தான் கீழே டவுன் சைடு வந்தாலும் சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் சைடு வந்துடும் நம்ம மார்க்கெட்டு. அந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம மார்க்கெட் இருக்குது. எதனால் நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு நல்ல ஒரு புல்லிஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பொது தேர்தல் தாங்க எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது தேர்தல் தான். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியினுடைய கவர்மெண்ட் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டினுடைய ஆட்சி கண்டினியூஸ் ஆகுமா இல்லை எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்குமா, இந்த ஒரு கேள்வி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியிலையும் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் வாய்ஸாக போயிட்டுருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அதாவது ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜூன் 4க்கு அப்புறம் இந்திய பங்குச்சந்தை வரலாற்று சாதனைகள்லாம் படைக்கும், முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு அபிப்பிராயம் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. அதே சேம் டிட்டோவாக பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் கொடுத்துருக்காரு. ஜூன் 4க்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 4ல் இந்திய பங்குச்சந்தை புதிய வரலாற்று சாதனைகள்லாம் படைக்கும் அப்படின்னு. அதாவது இந்தியனுடைய மார்க்கெட்டில் புது இன்வெஸ்டர்ஸ், அதாவது இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இவரெல்லாம் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்னது தான். பட் இது உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 4க்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அது இருந்தாலும் நம்ம மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணி தான் இப்போதைக்கு மேலே வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் கூட 22,953 நியரஸ்ட்டு அது நம்மளுடைய நிஃப்டினுடைய லைஃப் டைம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 23,026 தான் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் டைம் ஹை. இப்போ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைஃப் டைம் ஹையில் தான் இருக்குது. இந்த லைஃப் டைம் ஹையை பொறுத்தவரை இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்தாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எஃப்ஐஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி செல்லிங்கில் தான் இருக்காங்க. அதாவது 2024 ஸ்டார்டிங்லேருந்தே எஃப்ஐஸ்னுடைய போக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் சைடில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ முழுக்க பார்த்திங்க அப்படின்னா டிஐஎஸ் பார்த்திங்க அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா பை பண்ணிருக்காங்க. ஓவராலாக 2024 இந்த 5 மந்த் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,18,778 கோடி பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,93,418 கோடி பை பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 5 மந்த்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் அதிக செல்லிங் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தா இந்த அளவுக்கு செல்லிங் இருக்கிறதுனால எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார், ஜூன் 4க்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், அமித்ஷா மோடி அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி புது சாதனைகள்லாம் படைக்குமா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் தான். இந்த 10 டேஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.